அந்த காதுல ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த அழுக்கு எடுக்கிறாங்க. அது சரியா சார்? சரியான்னு கேட்டால் தப்பு தான். ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு வந்ததுமே பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் பின்னு, பேப்பர், வண்டி சாவி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட குடையிறாங்க. ஆனால் எனக்கு டெய்லி 2 பேர் காதில் பேப்பர் மாட்டிக்கிச்சு, பட்ஸு மாட்டிக்கிச்சு, டெய்லி 2 பேர் வருவாங்க. நான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது. சார் சும்மா குடைங்க சார், ஆனால் ஒரு இயர் ட்ராப் மட்டும் போடுங்க, காதை குடையாதீங்க அப்படின்னு கொடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது காதில் தேவையில்லா புண்கள், சில சமயம் காது செவிப்பரிசவே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது முக்கியமாக கொஞ்சம் வயதானவங்க லேச சர்க்கரை தன்மை ஆரம்பிக்கும் போது திருப்பி ஒரே இடத்துல குடையும் போது புண்ணாகி எக்ஸ்டர்னல் ஆர்டைட்டிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வேதனைகள் நிறையா வரலாம். அதனால மேக்ஸிமம் காது குடையிற அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்படி எனக்கு குடையணும் தோணுச்சுன்னா நம்ம விரலை வச்சு லேசாக ஆட்டிக்கலாம்.